Hi everyone, this is ஆர்வி சரண்யா. திமுகவுல மண்டலங்கள் வாரியா தொகுதிகளை கவனிக்க பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பிட்ட 7 பேருக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. யார் யாருக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, எந்தெந்த தொகுதிகள், திமுகவோட தேர்தல் வியூகம் என்ன, இது குறித்து பேச ஊடகவியலாளர் மனோஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மனோஜ். வணக்கம் சரண்யா. திமுகல மண்டலங்கள் வாரியா 7 பேருக்கு பொறுப்புகள் கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள், எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க? இப்ப வரைக்கும் அபிஷியலா எந்த தகவல்களும் திமுக இருந்து வரல. ஆனா நேற்று இரவுல இருந்தே இந்த மாதிரி ஒரு மண்டல பொறுப்பாளர்கள் போட போறாங்க அப்படின்ற தகவல் வந்துகிட்டு இருக்கு. இது என்ன அப்படின்னா 2021 தேர்தல் அப்பவே திமுக என்ன பண்ணாங்க, மொத்த 234 தொகுதியில் மண்டலங்களாக பிரிச்சு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் வந்து கொடுத்தாங்க. அப்போ முழுக்க முழுக்க எம்பிக்கள் தான் அந்த மண்டலங்களோட இன்சார்ஜஸா இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா அதே ஃபார்மெட் தான், முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபார்மெட்ல ஒரு 7 மண்டலங்களாக மொத்த தமிழ்நாட்டையும் அவங்க பிரிச்சு அதுக்கான பொறுப்பாளர்களை விரைவில் நியமிக்க இருக்காங்க. மேபி 1 or 2 டேஸ்ல அது வரலாம். இல்லைன்னா திமுகவுடைய பொதுக்குழு ஜூன் 1 கூடுது. ஸோ அதுக்கு முன்பாக கூட இந்த நியமனங்கள் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று திமுகல முன்னாடியே கடந்த ஆண்டே போட்டாங்க. நேரு தலைமையில அந்த ஒருங்கிணைப்பு குழுவானது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நேரு அவர் வந்து இந்த மண்டல பொறுப்பாக ஒருத்தராக இருப்பாரு. நேரு, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அமைச்சர் சக்கரபாணி, எம்பி ராசா, எம்பி கனிமொழி, அப்புறமா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸோ இவங்க 7 பேர் தான் இந்த மண்டல பொறுப்பாளர் லிஸ்ட்ல இருக்காங்க. இவர்களோடு உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ மொத்தமாக 7 அல்லது 8 பேர் மண்டல பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படலாம். குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா நேரு அவர்களுக்கு டெல்டா பகுதிகள் அதை வந்து ஒதுக்க போறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அப்படி ஒதுக்குனாலும் ஒரு 40 தொகுதிகள், டெல்டாவும் திருச்சியில ஒரு பகுதி, அதாவது அவர் திருச்சியில கவனிக்கக்கூடிய அந்த மாவட்ட பொறுப்பு இருக்கக்கூடிய பகுதியையும் சேர்த்து ஒரு 40 தொகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டுல வரும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல ஏவா வேலு இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா வடக்கு மண்டலத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில இருந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி வரைக்குமே அவர் தான் ஆக்டிவான ஒரு முகம். ஸோ அதனால இந்த வடக்கு மண்டலம் எங்கெல்லாம் வந்து வன்னியர்களுடைய அந்த பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 43 தொகுதிகள் வரைக்கும் இருக்கு. ஸோ அது ஏவா வேலு கிட்ட போகும்னு பார்க்கப்படுது. தங்கம் தென்னரசு எகைன் அவருடைய விருதுநகர் பகுதி, தென் மண்டலத்துல நிறைய தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு 42 தொகுதிகளுக்கு இன்சார்ஜ் அவரை போட போறாங்க. அமைச்சர் சக்கரபாணி வந்து கொங்கு பகுதிகளில் ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ், அதாவது அமைச்சர் முத்துசாமி அவருடைய அந்த ஏரியாஸுக்குள்ள இருக்கிறதுக்கு இவரை ஒரு மண்டல பொறுப்பாளராக போடலாம் அப்படின்னு ஒரு யோசனைகள் இருக்கிறது. அப்படி பார்த்தா அவருக்கு ஒரு 25 தொகுதி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ராசா 2021லயே வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதியோட மண்டல பொறுப்பாளர் இருந்தாரு. ஸோ எகைன் அதையே அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. அடுத்து எம்பி கனிமொழி அவர்களுக்கு தூத்துக்குடி பகுதிகளில் ஒரு நல்ல பெயர் இருக்கு. அதே மட்டுமா கீதா ஜீவன் அவளோட நல்ல ஒரு ஒருங்கிணைப்பும் இருக்கு. ஸோ அதனால அந்த ஏரியாஸ்ல ஒரு 3 மாவட்டங்களை அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு 22 தொகுதிகள் வரைக்கும் அவங்க கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜி அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தார். தற்போது அவருக்கு எந்த பொறுப்பும் கட்சியில இல்லை, மாவட்ட செயலாளர் என்பதை தாண்டி. ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையாக கோவை, நீலகிரி, திருப்பூர், கரூர் இந்த பகுதிகளை உள்ளடக்கி கொங்கு மண்டலத்தின் ஒரு பெரும்பான்மை பகுதிகளை அவருக்கு ஒதுக்கி அதோட மண்டல பொறுப்பாளராக அவரை போடலாம் அப்படின்றதுதான் திமுக நடந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான டிஸ்கஷனா இப்போதைக்கு இருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2026 தேர்தலில் ஒரு 200 தொகுதிகளை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் அப்படின்றது திமுகவோட எண்ணமா இருக்கு. ஸோ இயல்பாகவே திமுக எப்பவுமே இப்படி ஒரு ஃபார்மேட்ல தான் எலெக்ஷன் அணுகுவாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்டா பண்ணி அதுல எப்படி வெற்றியை ஈட்டுவது அப்படின்றதுதான் திமுகவோட பாணி அரசியலாக எப்பவுமே இருக்கும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்றதுக்காக தான் இந்த மண்டல பொறுப்பாளர்களை வந்து நியமிக்க போறாங்க. ஸோ 1 or 2 டேஸ் அந்த அறிவிப்பு வந்துடும். அப்படி வரும்பொழுது மண்டல பொறுப்பாளர்கள் தான் தேர்தல் பணிகளுடைய மெயினாக இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலரையும் ஒருங்கிணைக்கிறது, அங்க யாரெல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணணும், எங்கெங்க பிரச்சாரம் பண்ணணும் இப்படின்ற பணிகளை ஒருங்கிணைக்கிறதுன்றதெல்லாம் மாவட்ட செயலர்களோடு கூடி பேசி அதெல்லாம் என்ஷூர் பண்றது. பர்டிகுலர் எலெக்ஷனுக்காக மட்டும் இவங்க அந்த மண்டலத்தினுடைய முழு இன்சார்ஜாக இருப்பாங்க. அதாவது சீட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுலயோ இல்ல வந்து யாருக்கு வாய்ப்பு தருன்றதுலயோ இவங்களுக்கு பெருசா ரோல்ஸ் இருக்காது.
இன்ஸ்டெட் எலெக்ஷன் பணிகள், தேர்தல் பணிகள்ல மட்டும் இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப வந்து ஒரு 7 பேர் சொன்னீங்க. 7 பேருக்கும் இந்த 234 தொகுதிகளை பிரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படின்னு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல எம்பிக்கள் தான் இந்த தொகுதிகள்ல வந்து பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படிங்கிறது எம்பிக்கள்கிட்ட தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை எம்எல்ஏக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது எப்படி அவங்க வந்து அவங்களோட தொகுதியும் கவனிக்கணும், அவங்க பொறுப்புக்கு கீழே வந்திருக்கக்கூடிய 40-30 தொகுதிகளையும் கவனிக்கணும் அப்படிங்கும்போது இது அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலா இருக்காதா? இல்ல, இதுல முக்கியமாக பார்க்கும் பொழுது அந்த பொறுப்பாளர்கள வரக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு ஆல்ரெடி இது போன்ற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான். இப்ப நீங்க ஏவா வேலு, கே நேரு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப பெரிய ட்ராக் ரெக்கார்டு. இன்னைக்கு எங்க எலெக்ஷன் நடந்தாலும், எங்க பிரச்சனை நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளா திமுக நம்பி அனுப்புறது வந்து பாத்தீங்கன்னா கே நேரு தான். ஏவா வேலு அவர்கள் பேர் தான் திருவண்ணாமலைக்காரரு, ஆனா தமிழ்நாடு முழுக்க அவருக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் இன்க்ளூடிங் வேட்பாளர்களை போடும் அளவுக்கான ஒரு கனெக்ஷன்ஸ் அவருக்குள்ள இருக்கு. செந்தில் பாலாஜி இயல்பாகவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரிதான் செயல்படக்கூடியவர். அதுவும் கொங்கு பகுதிகளில், கோவை பகுதிகளில் அவருக்கான அந்த டீம் அப்படின்றது இன்டாக்டா எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு டீம். அமைச்சர் சக்கரபாணி அவருக்கு வந்து மேபி அவரை கொங்கு மண்டலத்துல கொண்டு வர்றாங்கன்றது மட்டும்தான் ஒரு இஷ்யூவே தவிர மற்றபடியா அவரும் அதே போன்று செயல்படக்கூடியவர் தான். இப்படி இந்த எம்எல்ஏஸா இருக்கிற யாருமே நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா தோத்து போயிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவங்களுடைய பகுதிகளில் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கு நிலைமையில இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான முகங்கள் திமுகல. ஸோ இவங்களால அவங்க தொகுதியை மட்டும் இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மற்ற தொகுதிகளையும் சேர்த்து வெல்ல வைக்கக்கூடிய அளவுக்கான திறமை உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த பொறுப்புனால இவங்களுக்கு பாதிப்பு வருமானதெல்லாம் சற்று அதீதமான ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒர்க்ஸை கடந்த சில வருடங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இல்ல மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அப்படின்ற ரீதியில கூட கே என் நேருவோ, ஏவா வேலுவோ, சக்கரபாணியோ பண்றாங்க. ஸோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி இருக்கும் பொழுதும் அந்த ஒரு டோன்ல அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி எல்லாருமே எப்பொழுதுமே கட்சி பணிகள்ல நிறைய இடங்களை தங்கள் வசம் வைத்துக்கொண்டு வேலை பார்க்கக்கூடியவங்க தான். ஸோ அப்படி வேலை பார்க்கறதுனால ரிசல்ட்ஸும் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் வந்து இப்ப இங்க ஏவா வேலு மாதிரியான ஒருத்தரை வடக்கு மண்டலத்துல பயன்படுத்தாம விட்டாதான் பிரச்சனை. ஏன்னா அவரால் அங்க இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் யாரு வேட்பாளர் அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடிய நபரா அவர் இருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த இன்சார்ஜ் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன பொறுப்பு வந்துடும். நம்ம எங்கெல்லாம் இன்சார்ஜா இருக்கமோ அங்க ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படின்ற போட்டி வரும். இப்படி ஒவ்வொருத்தருமே போட்டி போட ஆரம்பிப்பாங்க. அப்படி போட்டி போட ஆரம்பிக்கும் பொழுது திமுகவுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறும். எல்லாரும் வந்து தான் மட்டும் ஜெயிச்சா பத்தாது, தன்னுடைய பொறுப்பு தொகுதிகளும் ஜெயிக்கணும், தான் எந்த மண்டலத்துக்கு பொறுப்பா இருக்கமோ அவங்க எல்லாம் வரணும்ன்றதை யோசிப்பாங்க. அப்ப வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை போடணும் அப்படின்ற அட்வைஸ் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து மும்முரம் காட்டுவாங்க. எங்கெல்லாம் சிஎம் வரணும், இங்கெல்லாம் வந்து இங்க பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோஆர்டினேஷன் இருக்கும். ஸோ இப்ப எல்லாத்தையுமே கொஞ்சம் இழுத்து போட்டு பண்ணக்கூடியவங்களா தான் இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து இன்னும் ஒரு அளவுக்கு கட்சிக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதான் இருக்கும். இப்போ கடந்த முறை 2021 சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி ஏரியாவை எல்லாம் வந்து ஆராசா கிட்டதான் ஒப்படைச்சிருந்தாங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த தொகுதிகளுக்கு ஆராசா தான் பொறுப்பாளரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வருது. சென்னை தொகுதிகளை மட்டும் கவனிக்கிறதுக்கு ஆராசாட்டை மட்டும் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா? இப்ப சென்னை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க 2 முக்கிய தலைகள் இருக்காங்க, சேகர் பாபு அண்ட் மா சுப்பிரமணியம். இவங்க 2 பேரும் எதிரும் புதிருமா தான் இருக்கிறாங்க. அது வந்து வெளிப்படையாக தெரியாட்டினா கூட கட்சிக்குள்ள பேசுனீங்கன்னா அவங்க 2 பேருமே எதிரும் புதிருமான ஆட்கள் தான். ஆனா இவங்க எல்லாருமே ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆராசாவுக்கு உரிய மரியாதையை எப்பவுமே தரக்கூடியவங்க. அண்ட் ஆராசா இவங்க கூட மட்டுமல்ல, மயிலை வேலுவாக இருக்கட்டும், இல்ல வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்கட்டும், எல்லாரு கூடயுமே வந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு எல்லா கூடயுமே வந்து ரொம்ப நெருக்கமாக ஒரு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் இருக்கிறார். அவருடைய எம்பி பணிகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கூட்டங்களை இங்க கன்னிவசா அட்ரஸ் பண்ணுவார். அதாவது சென்னை பகுதிகளில் ஆராசாவினுடைய நிறைய பொதுக்கூட்டங்கள் நடக்கும். இவங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு பேசக்கூடிய அந்த இதுவும் இருக்கும். அப்புறம் ஆராசாவுக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவரு இப்போதைக்கு எம்பியாக இருக்கிறது கொங்குமண்டலம் நீலகிரியில இருக்காரு. இல்லைன்னா அவருக்கு வந்து ஒர்க்ன்றது பெரம்பலூர்ல தான் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும், அவருடைய பேசிக் ரூட்ஸா. ஆனா அங்க 2 இடத்துலயுமே இன்சார்ஜஸ் இருக்காங்க, பெரிய தலைகள் இருக்காங்க. அப்போ அதைத்தானே ஆராசாவுக்கு ஒரு பொறுப்பாக கொடுக்கணும்னா ஃப்ரீயா இருக்குது சென்னை மண்டலம் தான். ஸோ இந்த மண்டலத்துல அவருக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல பரிச்சயமும் இருக்கு, அதாவது இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட.
அது அமைச்சர்களாக இருக்கலாம், இல்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்னும் சிலர் இருக்காங்க அவங்களாக இருக்கலாம், இல்ல எம்எல்ஏஸா இருக்கலாம். இவங்க எல்லார்கிட்டையுமே ஒரு நல்ல பரிச்சயமும் ஒரு நல்ல பழக்க வழக்கமும் இருக்கு. அப்புறம் துணை பொதுச் செயலாளர் என்ற முறையில அதிகமாக அவர் நேரம் செலவிடுவது சென்னையில தான். ஸோ அப்படின்றதுனாலதான் மெயினா இந்த ஏரியாஸ பர்டிகுலரா அவருக்கு பிரிச்சு கொடுக்க காரணம். அண்ட் 21 எலெக்ஷன்லயே வந்து ரொம்ப ஸ்மூத்தா அந்த விஷயங்களை செஞ்சார். ஆராசா இருக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்தையும் ரொம்ப சூப்பரா கோஆர்டினேட் பண்ணி எல்லாரு கூடவும் சரியாக பேசி அதிகமான பொதுக்கூட்டங்கள் இந்த மண்டலத்துல போட வச்சது அப்படின்ற பணிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆராசா ரொம்ப தெளிவாவே பண்ணாரு. அதுக்கான ரிசல்ட்ஸையும் பாத்தீங்கன்னா சென்னை முழுக்க ஸ்வீப் அடிச்சாங்க திமுக. சோ அது எல்லாருடைய கூட்டு முயற்சி இருந்தாலும் கூட ஒரு மண்டல பொறுப்பாளர் அவருக்கும் அது ஒரு பெரிய பிளஸ்ஸா முடிஞ்சிச்சு. சோ அப்படின்றப்போ அவரையே ரீட்டைன் பண்றது பெரிய தவறாக இருக்காதுன்னு திமுக நினைக்குது. அதே மாதிரி இப்ப கொங்கு மண்டலத்தை வந்து சக்கரபாணிக்கு கொடுத்திருக்காங்க, அதே போல செந்தில் பாலாஜிக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப செந்தில் பாலாஜிக்கு கொடுத்ததா ஆச்சரியம் இல்ல, ஏன்னா திமுக கொங்கு மண்டல தளபதி அப்படின்னு செந்தில் பாலாஜியை தான் சொல்றதுனால அவரை கொங்கு மண்டலத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. சக்கரபாணி எதனால தேர்வு பண்ணாங்க கொங்கு மண்டலத்துக்கு? கொங்கு மண்டலத்துல வந்து 2 பேரு முக்கியமான நபர்கள் பேசிக்கலி. இப்ப திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் முத்துசாமி ஒரு பக்கம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம். இவங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டவர் தான் திமுகவினுடைய பிளட் அப்படின்னு கூட சொல்லலாம், வெள்ளக்கோவில் சாமிநாதன். ஆனா என்னன்னா இவங்க 2 பேரையும் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான், அதாவது செந்தில் பாலாஜியும் முத்துசாமியும் தான் நிறைய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள், நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகக்கூடியவங்க. பட் அமைச்சர் சாமிநாதனுக்கு பெரிதாக எந்த வாய்ப்புகளும் அந்த பகுதிகளில் வழங்கப்படுறது இல்லை. ஏன்னா அவருக்கு மேபி திமுக அவரை சரியாக பயன்படுத்தல அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கு, இல்ல அவருக்கு இன்னும் சற்று லேட்டா கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் இருக்கு. ஸோ இப்ப 2 துருவமா இருக்குது, ஒன்னு முத்துசாமி ஒன்னு செந்தில் பாலாஜி. இதுல முத்துசாமிக்கு எதிராக செந்தில் பாலாஜியவோ செந்தில் பாலாஜிக்கு எதிராக முத்துசாமியோ நிறுத்துவது அப்படின்றது திமுகவால யோசித்து பார்க்க முடியாத விஷயம். அதனால என்ன பண்றாங்க, முத்துசாமியால எங்கெல்லாம் பண்ண முடியும். இப்ப வந்து நீங்க சக்கரபாணிக்கு எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த 3 இடங்கள் தான் சக்கரபாணிக்கு வருது. இது 3மே ஓரளவுக்கு அமைச்சர் முத்துசாமியினுடைய எல்கை, அவரோட பார்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ அங்க போய் செந்தில் பாலாஜிய பிளேஸ் பண்றதுன்றது திமுக விரும்பல. ஏன் அப்படின்னா முத்துசாமி கூட ஏற்கனவே ஒரு சின்ன முரண்பாடுகள் இருந்ததாகலாம் இருக்கு. அப்புறம் ஒரு சீனியரா இருக்கும் பொழுது அவருக்கு ஈக்குவலா செந்தில் பாலாஜி நிறுத்துறதும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்ப ஏன் முத்துசாமிக்கு தரல அப்படின்ற கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா எழும். சோ ஏன் முத்துசாமிக்கு தரல அப்படின்னா அவருடைய வயது மூப்பு ஒண்ணு, அப்புறம் அவர் வந்து இந்த பொறுப்பாளர் பதவி வேண்டாம், எனக்கு அது இப்போதைக்கு அவசியம் இல்லை அப்படின்றதையும் அவரு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவருக்கு வந்து மேபி இதுதான் கடைசி எலெக்ஷனா கூட இருக்கும், 26 தான் அவர் கடைசி எலெக்ஷனா கூட இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டோன்ல தான் அவர் அணுகிக்கிட்டு இருக்காரு. அதனால கூடுதல் பொறுப்புகள் தனக்கு வேண்டாம் அப்படின்றதையும் அவரு ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனாலதான் இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முத்துசாமிக்கு சற்று இணக்கமாக இருக்கக்கூடிய சக்கரபாணி, அவருக்கும் முத்துசாமிக்கு ஒரு நல்ல டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதனால அவரை கொண்டு வந்து அவருடைய பகுதிகளுக்கு ஒரு இன்சார்ஜா பிளேஸ் பண்றாங்க. அதர்வைஸ் இந்த மொத்த மண்டலத்திலையுமே ஒரு ஃபேஸா இருக்கிறது செந்தில் பாலாஜி தான். ஸோ கண்டிப்பா அவரது இன்புட்ஸ் வாங்கிப்பாங்க. ஆனா முத்துசாமியோடு ஒரு மோதலை கொண்டு போய் கொடுத்துட வேண்டாம், மொத்தத்துக்கும் அவரையே போட்டுட்டா அது அவருக்கும் ஒரு சின்ன நெடுவா இருக்குன்றாங்க. ஏன்னா முத்துசாமி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கூட ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், ஸ்டாலினே அவர்களே மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மூத்த தலைவரும் கூட, செந்தில் பாலாஜிக்கெல்லாம் முன்பாக இருந்த ஒரு தலைவர். சோ அப்போ அவரை வந்து மட்டம் தட்டுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்றத ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை கவனிக்க ஒண்ணு இந்த பொறுப்பை வந்து கனிமொழி கிட்ட ஒப்படைப்பாங்க, அப்படி இல்லைன்னா உதயநிதி கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப கடைசியா வந்து உதயநிதி தான் கவனிக்க போறாரு கொங்கு மண்டலத்தை அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில இப்ப உதயநிதியோட ரோல் என்ன? இல்ல இப்போதைக்கு உதயநிதி வந்து ஒரு ஸ்டார் கேம்பெயினரா தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்த அவங்க பிளான் பண்றாங்க. மொத்த கேம்பெயினையுமே உதயநிதி லெட் தான் இருக்கும். உதயநிதி தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் போய் எல்லா இடத்துலயும் கேம்பெயின் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு சிஎம்க்கு ஈக்குவலா அவர் தான் பண்ண போறாரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல அதை பண்ணாரு. இந்த எலெக்ஷன் இன்னும் விகரசா அவர் பண்ணுவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவருக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பர்டிகுலர்லி எகைன் இந்த எலெக்ஷன்ல கொங்கு மண்டலத்தையும் தென் மண்டலத்தையும் உதயநிதி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு சில டாக்ஸும் இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலத்துல செந்தில் பாலாஜியுடைய வருகைக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் திமுகல ஏற்பட்டு இருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக்கணும்னு திமுக வந்து பாக்குறாங்க. ஸோ அதுக்கு செந்தில் பாலாஜி கூட ரொம்ப நெருக்கமாக, இல்லை செந்தில் பாலாஜி இணக்கமாக இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தலைமைனா அது உதயநிதி ஸ்டாலின். அவரால் அதை பண்ணிட முடியும்னு அவங்க நம்புறாங்க. ஸோ செந்தில் பாலாஜியோட உறுதுணையோடு கொங்கு பகுதியை இன்னும் வலிமைப்படுத்தவும் உதயநிதிக்கு ஒரு பிளான் இருக்கு.
பிளஸ் அவர் ஒரு ஸ்டார் கேமரா என்டையர் தமிழ்நாடு சுத்த போறாரு. அனைத்து இடங்கள்லையும் அதிகமான பிரச்சாரங்கள், கூட்டங்கள் இதெல்லாம் வந்து இனிமே அவருடைய இதுல இருக்கும். ஆல்ரெடி ஸ்டார்ட்டும் பண்ணிட்டு அங்கங்க இப்பெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ சின்ன சின்ன மீட்டிங்ஸா போக ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் வந்து இளைஞரணியில இருந்து ஒரு மாற்றமும் கூட விரைவில் வரலாம்னு நினைக்கிறேன். இளைஞரணி பொறுப்புல இருந்து மேபி அவரை ரிலீவ் பண்ணி ஒரு முக்கியமான பொசிஷன் அவருக்கு எலெக்ஷன் ரிலேட்டடாக கூட கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. பொதுக்குழுல மேபி அந்த முடிவுகள் கூட வரலாம். ஸோ இப்படி நிறைய பிளான்ஸ் வந்து உதயநிதிக்காக இருக்கு. அவர் வெறும் துணை முதல்வர்னு அரசு பொறுப்பை கொடுத்து அவங்க முடக்கிட விரும்பல. இன்ஸ்டிட் அவருக்கு ஒரு சின்ன மக்கள் மத்தியில ஒரு சின்ன பிரபலம் இருக்கு, அதை பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. ஸோ அவருடைய பிரச்சாரங்களும் கன்வர்ஸா எடுபடுது. அதனால அவரை இன்னும் விகரசா பயன்படுத்த திமுக பிளான் பண்றாங்க. அதனாலதான் இந்த மண்டல பொறுப்புல அவருடைய பெயரும் இல்லைன்னு சொல்லி கூட ஒரு சின்ன டாக்கும் இருக்கு. இந்த தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக தான் இந்த தேர்தல் பணிகள்ல வேகம் எடுக்கும் திமுகவை விட. 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அந்த வேகம் வந்து அதிமுக கிட்ட இல்ல, சொல்லப்போனா கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அதிமுக கிட்ட இருந்த அந்த வேகம் இப்போ திமுக கிட்ட இருக்கு. இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்வர் ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு அதாவது அந்த மாற்றம் மொத்தமாவே தொடங்கிருச்சு. அவங்க எல்லாத்தையுமே ஒரு போர்காஸ்டோட தான் அணுகுறாங்க. இப்ப வந்து நீங்க சட்ட ரீதியிலாக தமிழ்நாடு சார்ந்து வழங்கப்பட்ட தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சும்மா வாங்கிடக்கூடாது, ஒரு அது பெர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு அணுகிறது ஒரு ஆட்சி இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம். அதை பண்றாங்க. இப்போ நான் முதல்வன் மாதிரி ஒரு ஸ்கீமை தொடங்கி அந்த ஸ்கீம்ல நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நீங்க வந்து பெனிஃபிஷியர் நீங்க சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா உங்களுக்கு வந்து கலைஞர் கனவு இல்லம் வந்து கொடுக்கப்படுது. அவங்களே சர்வே எடுத்து அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடுதலோடு நடத்துறாங்க. அதை அப்படியே கட்சிக்கும் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. கட்சிக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் இன்னும் 1 இயர் இருக்கு, பட் ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணா இன்னும் கூடுதல் இடங்கள் ஜெயிக்க முடியும், நம்ம என்ன லேக் இருக்கு, யாரெல்லாம் கேண்டிடேட்டா இப்ப இருக்காங்க, யாரெல்லாம் மாத்தலாம், இதுக்கான சஜஷன்ஸை கொடுங்கன்னு சொல்லி ஒருங்கிணைப்பு குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த ஒருங்கிணைப்பு குழு அவங்க கட்சிக்கு மட்டும் இல்ல, கூட்டணியில இருந்தும் அவங்க கூட பேசுறாங்க. எங்கெல்லாம் கூட்டணி கட்சி வலிமையா இருக்கு, எங்கெல்லாம் வலிமையாக இல்ல, சர்வேஸ் எடுக்கிறாங்க. அந்த சர்வேயை வாங்கி அவங்க ஸ்டடி பண்றாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் 1.5 வருடத்துக்கு முன்னாடியே திமுக தொடங்கிருச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொறுப்பாளர்களை அங்கங்க மாற்றுறாங்க. இப்ப மாவட்டங்களையும் பாத்தீங்க அப்படின்னா திமுக 76 இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறதாக ஒரு பேச்சு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 90 இல்ல 100 வரைக்குமாவது கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ண போறாங்க. அதாவது 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர், மாவட்ட செயலாளர் ரேஞ்சில் அதையும் சேஞ்ச் பண்ண போறாங்க திமுக. ஸோ அது ஆல்ரெடி திருப்பூர்ல கூட பாத்தீங்க அப்படின்னா துணை மேயர் தினேஷுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. லட்சுமணன் விழுப்புரம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி இந்த ஒரு அடிப்படையில நிறைய பெரிய பெரிய மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் பிரிச்சு சின்னதா மாத்தி புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் கூட அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாமே அவங்க பாத்தீங்கன்னா இப்பவே பண்றாங்க. என்ன காரணம்னா, எலெக்ஷனுக்கு அருகாமையில பண்ணும் பொழுது அது எலெக்ஷன் ஒர்க்கா மாறிடும். முன்னாடியே பண்ணும் பொழுது திட்டமிட்டு கரெக்டா எங்கெங்க நம்ம ஒர்க் பண்றோம், எங்கெங்க பண்ணல, எது தேவைன்றதை பண்ணும் பொழுது ஈஸியா இருக்கும் அந்த ரூட் அப்படின்னு பாக்குறாங்க. இது வந்து அவங்க மேபி கடந்த காலங்கள் நடந்த மாதிரி எதுவும் ரிப்பீட் ஆகிடக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுட்டு பண்றாங்க கூட நம்ம பார்க்கலாம். அண்ட் திமுகவுக்கு ஒரு ஸ்மூத்தா இருக்கு இந்த பாதை, அதிமுகவுக்கு ஸ்மூத்தா இல்ல. அதிமுகவுக்குள்ள தங்கள் கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு பாஜக கூட ஒரு கூட்டணி வேற தேவையில்லாம வந்திருக்கு. ஆனா திமுக அந்த பிரச்சனை இல்லை, கூட்டணிக்கு தலைவரே இவங்க தான், அதனால இவங்க என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஹேண்டும் இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. இனிமே எது பண்ணாலும் அவங்க பிஜேபி கிட்ட போய் நிக்கணும், கேட்கணும்ன்ற கட்டாயம் வேற அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் கம்பேரிட்டிவ்லி அதிமுக ஒரு மாதிரி இப்பதான் ரெக்கவரி மோடுக்கு வந்துச்சு. ஆனா மறுபடியும் இப்ப பிஜேபி வந்து உட்காந்துருச்சு. அப்படின்றப்போ அவங்களால செயல்பட முடியாது. ஆனா திமுகவுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டணிகள் புறா இவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவங்க கேட்டாகணும். ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வந்து கூட்டணிகள் ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறாங்க. இங்க எங்க நீங்க நிலுங்கனா போய் நிக்கிறாங்க, இந்த வேலையை பாருங்கன்னா பாக்குறாங்க. கூட்டணிகள் வந்து முழுக்க முழுக்க இவங்க சொல்றதை கேட்டு நடக்கக்கூடியவராக மாறினது இவங்களுக்கு பெரிய பிளஸ்ஸாகவும் இருக்கு. ஒரு வகையில அது மைனஸ், பட் இவங்க கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்ப பிளஸ்ஸா இருக்கு. திமுக நினைப்பதை கூட்டணிகளும் செய்யறதும் நிர்வாகிகளும் செய்யறதும் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதை வந்து முன்னாடியே பண்றதும் அவங்களுக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த பிளானிங்கை கன்வர்ஸா அவங்க பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றியும் பெறாங்க. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2024 லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இப்படி முன்கூட்டியே வேலை பார்த்து வெற்றி பெற்றது அவங்களுக்கு ஒரு பலனை தந்ததுனால இப்ப அதையே வந்து எல்லா இடத்துக்கும் ரிப்பீட் பண்றாங்க. பார்க்கலாம் மனோஜ், 2026 திமுகவோட இந்த தேர்தல் வியூகம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.
உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி.